அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எப்பவும் போல நடந்துகிட்டு இருக்கு. ஹெவியான அட்டாக்ஸ் திரும்பவும் ரஷ்யா உக்ரைனோட ஒடசா டின்ப்ரோபெட்டர்ஸ் பல பகுதியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணும்போது டீட்டெயில்ஸ் வந்துட்டு இருந்தது. டைம் போக போக ஏதாவது வீடியோ பதிவுகள் இழப்புகளோட எண்ணிக்கை ஏதாவது வந்ததுன்னா அடுத்த பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் ஹெவியான அட்டாக்ஸ் உக்ரைன் முழுவதும் போகுது. இப்போ நம்ம மெயினா எந்த விஷயத்த பார்க்க போறோம் அப்படின்னா செர்னிஹிவ். ஏன் அப்படின்னா இந்த செர்னிஹிவ்ல தொடர்ந்து தாக்குதல்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஹெவியா நடந்துட்டு இருக்கு. அது உக்ரைன் அதிகப்படியான ஆயுதங்களை பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் நம்ம சேனல்ல தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த செர்னிஹிவ்ல என்னமோ நடக்க இருக்கு அப்படிங்கிறது போல அதிகப்படியான ஹிமார்ஸ் லான்ச்சர்களை ரஷ்ய தரப்பு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ஒரு தருணத்திலையும் இப்ப கூட சில பகுதிகளில் கிரேவியார்டு அப்படிங்கிற குறிப்பிடப்படுது, சில பகுதிகள்லாம் இருக்கு. இதுல என்னன்னா ஒரு பகுதிகளில் ரஷ்ய தரப்பு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கும் போதும் ஒரு இடத்துலயும் உக்ரைனோட கிரேவியார்டு அப்படிங்கிறது இருக்கும். கிரேவியார்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த டேங்குகளுக்கான கிரேவியார்டு, ஆர்மண்ட் பர்சனல் வெஹிக்கிளோட கிரேவியார்டு, ஆயுத குவியல்கள் அந்த 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 அளவுக்கு இழப்புகள் ஒரு பர்டிகுலர் பகுதியில் நடந்திருக்கும் அப்படிங்கிறது போல இப்போ இந்த செர்னிகிவ்ல ஹிமார்ஸோட குவியல்கள், இந்த கிரேவியார்ட் ஆஃப் ஹிமார்ஸ் அப்படிங்கிறது போல செர்னிகிவ் மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அந்த அளவுக்கான ஆயுத குவிப்பு அப்படிங்கிறது செர்னிகிவ்ல இருக்கு. ஒருவேளை அஃபென்சிவ் ஆபரேஷன் இருக்குமா? ஏன்னா பிம்பம் வெளி தோற்றம் முன்னாடி பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் நக்கலா பேசிட்டாரு, காமெடி பண்ணிட்டாரு, ஜெலன்ஸ்கி அவர்களை கூப்பிட்டு நாமம் போட்டார் அப்படிங்கிறது போல என்னதான் பப்ளிக் அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா விஷயங்கள் பேசிக்கிட்டாலும் கொஞ்சம் டோரை சாத்துங்க அப்படிங்கிற சாத்திட்டு பேசக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அந்த டைம்ல பேக் டாக்ஸ் ஏதாவது நடந்திருக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு, அச்சங்கள் இருக்கு. ஏன்னா இவங்க பேசுறதுலாம் ஒரு மாதிரி பேசுறாங்களே தவிர செயல்கள் வேற மாதிரி இருக்கு. அதுக்கான காரணங்கள் இருக்கு. இப்போ இந்த செர்னிவ்ல ஹெவியான அட்டாக் திரும்ப ரஷ்ய தரப்பு வீடியோ பதிவுகள் விட்டுட்டு இருக்காங்க. 1-2ன்னா நம்ம சேனல்ல பெருசா ஹைலைட் பண்ண மாட்டோம், அதிகப்படியா வருது. ஸோ இதுல இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். அது மட்டும் இல்லாம ரஷ்யா தொடர்ந்து களத்துல முன்னேறிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. பீஸ் டாக்ஸ் அமெரிக்கா கைவிட்டாங்க, யூரோப்பியன் யூனியன் இப்படி ஆயிடுச்சு, இது போல எல்லாம் புலம்பிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்துல கூட ஜெலன்ஸ்கி அவர்கள் மனம் தளராம நிற்பேன் அப்படிங்க போல பேசிட்டு இருக்கிறாரு. அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்படி இருக்கும் சூழ்நிலை ரஷ்யா பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை முடிய போது இல்ல, ராணுவ வீரர்களோட உயிரிழப்புகள் அப்படிங்கிறது கட்டுப்படுத்துறதுக்கு பார்ப்பாங்க, கம்மி பண்றதுக்கு பார்ப்பாங்க. ஆனா ஏன் ரஷ்யா தொடர்ந்து முன்னேறி பல பகுதிகளை பிடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா? உக்ரைனோட ராணுவத்துக்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஏன்னா பேட்டில் ஃபார் டாமினன்ஸ், அது அட்ரிஷனல் வார்ஃபேர் அப்படிங்கிற சொல்லுவாங்க. நெகோசியேஷன் டேபிள்ல பேசும்போது நல்ல பகுதிகள்லாம் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது போல அட்ரிஷனல் வார்ஃபேர் அப்படிங்கிற அது இதை விட கொடூரமா நடக்கும். இது அட்ரிஷனல் வார்ஃபேர் மாதிரியும் தெரியல. ஏன்னா டாக்டிக்கலா கொஞ்சம் கொஞ்சம் பகுதிகளை விட்ரா பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க உக்ரைன். ரஷ்யாவும் அவங்க டாக்டிக்கலா உயிரிழப்புகளை கம்மி பண்ணி முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இது தொடர்ந்து நடக்குது. இப்ப கூட பாத்தீங்கன்னா பால்டோவா பகுதி, ஜாப்ரோசியா நம்ம சொல்லியிருந்தோம் மேப் வீடியோல பார்க்கும்போது இந்த பால்டோவா அந்த ரிவரை கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது போல. அந்த ரிவரை பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா முழுவதும் கிராஸ் பண்ணி அந்த பால்டோவா முழு செட்டில்மெண்ட்டையும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஹுலைபோல், ஸோ அந்த பகுதி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜாப்ரோசியால. அதுவும் இந்த ஜாப்ரோசியா பகுதியில மேப்ல நான் உங்களுக்கு அதை காட்டுறேன், உங்களுக்கு புரியும். அதாவது 19ஆம் தேதி அடிப்படையில ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் தான். அதாவது உக்ரைனே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த அளவுக்கு ரஷ்யா முன்னேறிக்கிறாங்க அப்படிங்கிறது போல உக்ரைனோட தெற்கு பகுதி, அதாவது இந்த ஜாப்ரோசியாவோட பகுதிகளில் பாத்தீங்கன்னா டின்ப்ரோபெட்ரோவஸ்க், ஜாப்ரோசியா அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய பகுதிகள். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த பால்டோவ்கா இருக்கு இல்லையா? ஸோ அது இந்த யான்சோல் ரிவரை தாண்டி பாத்தீங்கன்னா பால்டோவ்காவை ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஒஹாட்சினி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அதுவும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அதாவது நான் ஒரு நாள் முன்ன பின்ன காட்டினா உங்களுக்கு தெரியும். இது பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி அடிப்படையில, இது 19ஆம் தேதி. ஸோ தினந்தோறும் பாத்தீங்கன்னா ரஷ்ய தரப்பு முன்னேறிட்டு இருக்காங்க. அந்த ரிவரை தாண்டி ரஷ்ய தரப்பு கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்தது அங்க இருக்கிறது பாத்தீங்கன்னா ஹுலைபோல். ஸோ உங்களுக்கு நான் சொன்னது தெரியும் நினைக்கிறேன். ஹுலைபோல், அடுத்தது ஒரிக்கோ. ஸோ எல்லாம் மேசிவான டவுன்ஸ். நம்ம இது மேப் ஏரியால ஏன் முக்கியம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் பார்த்திருப்போம். ஸோ இந்த பகுதிகளில் ஹெவியா முன்னேறிட்டு இருக்கிறாங்க. இது உக்ரைன் மட்டும் கிடையாது, ரஷ்ய தரப்புல வீடியோ பதிவுகளே விட்டாங்க. இந்த பால்டோவ்கா இருக்கு இல்லையா, அதை நாங்க முழுவதும் பிடிச்சிட்டோம், லிபரேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு வீடியோ பதிவுகள் விட்டுருக்காங்க. ரஷ்ய வீரர்கள் கொடியேற்றி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பண்ண புறநகரங்கள் தான். அந்த ஹுலைபோல் வரைக்கும் பண்ண ஒண்ணுமே இருக்காது. எப்படி சொல்றது, காடு, இந்த ஃபாரஸ்ட் மாதிரி ஏரியான்னு வச்சுக்கோங்களேன், மர வரிசைகள் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரஷ்ய தரப்பு முன்னேறி போறதுக்கு அதிகமா இந்த பகுதிகளில் டிப்ளாய் ஆகி
இந்த யான்சோல் ரிவரை கிராஸ் பண்ணி இதுக்கப்புறம் அட்டாக் பண்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. ஜாப்ரோசியா கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ தினந்தோறும் முன்னேறிட்டு இருக்கிறாங்க. ஆனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் நேரா மாறா இருக்கு. அதுவும் வேடிக்கையா இருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, புட்டின் அவர்கள் ஜெயிக்கலீங்க. அதாவது ரஷ்யன் போர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா வீக்கான பொசிஷன்ல இருக்கிறாங்க. அதுவும் இப்ப அவங்க வின்னெல்லாம் பண்ணவே கிடையாது. அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு எதிரான போர் இருக்கு இல்லையா, அதுக்கு அவங்க அதிகப்படியான விலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன அட்வான்டேஜஸ்க்காக முன்னேறாங்க அப்படிங்கறதுனால மைனர் அட்வான்டேஜஸ் தான். தினந்தோறும் உக்ரைன் தான் முன்னேறிட்டாங்கன்றாங்க. தினந்தோறும் முன்னேறிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் எப்படி அது ஒரு பாயிண்ட்ல கூட அவங்களுக்கு அட்வான்டேஜான பொசிஷன் இல்லையா? அப்ப பக்முட்லாம் அட்வான்டேஜ் இல்லையா? ஆத்விகா அட்வான்டேஜ் இல்லையா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கே அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து குழப்பங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் இவர் தரப்புல இது போல விஷயங்கள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். வந்து பாத்தீங்கன்னா மைனரான அட்வான்டேஜ் தான் ரஷ்யாவுக்கு இருக்கு அப்படிங்கிற அட்வான்ஸ்மெண்ட் தான் ரஷ்யாவுக்கு இருக்கு அப்படிங்கிற சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஒருபடி மேல போய் மேற்கு மீடியாக்கள்லாம் இதே போல ரஷ்ய தரப்பு வந்து முன்னேறினாங்கன்னா 108 வருஷம் ஆகுங்க ரஷ்யா முன்னேறி வந்து உக்ரைனை முழுவதும் பிடிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாம 2030 ஆயிரும் ரஷ்யாவுக்கு இந்த டொனஸ்க்கு, கெர்சனு, ஜாப்ரோசியா, லுகான்ஸ்க்கு இந்த பகுதிகளில் பிடிக்க வேண்டிய பகுதிகள் பிடிக்கிறதுக்கே 2030 ஆயிரம். அந்த அளவுக்கு ஸ்லோவா வராங்க. அது போக ஒரு 103 வருஷம் ஆகும் ரஷ்யா உக்ரைன் வந்து பிடிக்கிறதுக்கு. அப்படிங்கிறது போல சார் அந்த அளவுக்கு ஆளுங்க இருக்கிறாங்களா? ஆளுங்க பற்றாக்குறை இருக்கிறாங்க. நீங்க தான் கதறீங்க கத்துறீங்க. ரஷ்யா ஒன்றும் சொல்லலை. இவங்களுக்கு ட்ரோன் தட்டுப்பாடு இருக்கு, இவங்களுக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு, அது பேர் என்ன சொல்றது, ஆயுதமே இல்லை, அது போல விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா சொல்ல கிடையாது. இது எல்லாத்தையும் உக்ரைனை தான் சொல்லிக்கிறாங்க. இது போல பிரச்சனை இருக்கு, அது போல பிரச்சனை இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுத்திருக்காரு. ரஷ்யன் டேர்ம்ஸ், புட்டின் டேர்ம்ஸ் ஒத்துக்கோங்க, இல்ல உக்ரைனே அழிஞ்சிரும்னு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்கள் போன்ல பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா மிரட்டிக்கிறார் போல தெரியுது ட்ரம்ப் அவர்களை. ஸோ அதனால ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த மாதிரி அவர் மிரட்டுறாருப்பா, அவர் என்ன சொல்றாரோ கேட்டு ரஷ்யன் பீஸ் டேர்ம்ஸை ஒத்துக்க, இல்லைன்னா பிரச்சனையாயிரும் அப்படிங்கிறது போல. அதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் அமெரிக்காவுக்கு வந்தார். அந்த டைம்ல ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா இன்னொரு மீடியாக்கள், இதுவும் மேற்கு மீடியாக்கள் தான், அவங்களுக்குள்ளேயே கான்ஃபிளிக்ட் ஆரம்பிச்சிருச்சு. நேர்மாறான விஷயங்கள். இவங்க என்னடானா 100 வருஷத்துக்கு மேல ஆகுன்றாங்க. இவங்க ரஷ்யா சொல்ற மாதிரி ஒத்துக்கோங்கிறாரு. ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு ரஷ்யா முன்னேறவே இல்லை, தோத்துட்டு இருக்கிறாங்கன்றாங்க. ஆனா அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த மிலிட்டரி அனலிஸ்ட், அவங்கள என்ன சொல்றாங்க, ரஷ்யா முன்னேறிட்டு இருக்கிறாங்க எல்லா பகுதியும் தினந்தோறும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல எதைத்தான் உண்மை, எதைத்தான் எடுத்துக்கிறது, என்னதான் நடக்குது? எல்லாம் ஆல்ரெடி எல்லாரும் சொல்ற மாதிரி 3ஆம் உலக போர் ஆரம்பிச்சிருச்சுங்கிறது யாருக்கும் தெரியாது, நம்ம 3ஆம் உலக போர்ல இருக்கோம் அப்படிங்கிறது போல சிலர்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ அது போலயா அப்படிங்கிற போல அச்சங்கள் இருக்கு. ஆனா சில அனலிஸ்ட் வந்து என்னன்னா அமெரிக்கா தோல்வி முகத்துல இருக்காங்க. ஸோ அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். ஸோ அதனால டாமினன்ஸை காட்டுறதுக்கு வேண்டி கரேபியன் தீவுகள், நம்மலாம் இதை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷனுக்கு நிற்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால அதை செய்யறாங்க. மற்றபடி பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ எந்த பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற சிலர் மனசு தேத்துற மாதிரி சில விஷயங்கள், அதுவும் நல்ல நாளா இருக்கக்கூடிய இந்த டைம்ல சொன்னாலும் ஏற்புடையதா இல்லையே, இவங்க செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு மாதிரி பேசுறாங்கன்னா வேற மாதிரி செய்யறாங்களே அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இது அமெரிக்காவோட லீடு நெகோசியேட்டரா இருந்தார் இல்லையா, மிடில் ஈஸ்டுக்கு என்வாயா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்தார் ஸ்டீவ் விட்டாஃப் அவர்கள். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தங்கள் கொடுத்துருக்கிறாரு. ட்ரம்ப் அவர்களுக்குல உக்ரைனோட அதிபரான விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு, அதாவதுங்க முதல்ல டொனஸ்க் பயிலேருந்து பின்வாங்கிவாங்க. ஏன்னா லுகான்ஸ்க் பயிர் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க முழுவதும், 100% அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. முதல்ல டொனஸ்க் பயிரை விட்டுட்டு வெளியே வாங்க, அதுக்கப்புறம் பேசலாம் அப்படிங்கிறது போல அழுத்தங்கள் கொடுத்தது போல தெரியுது. ஸோ அது போல சொல்லிட்டுறாங்க. மேற்கு மீடியாக்கள் தான் இதையும் சொல்றாங்க. அதை ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒத்துக்காததுனால ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டோம் டொனஸ்க் பகுதி எங்க கிட்ட இருக்கிறது அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொன்னனால இந்த பிரச்சனை முடிவடைறதுல கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற சிலர் தரப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா அப்படின்னு எல்லாரும் இங்கேயே கன்னத்துல கை வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு இது முடியலை, உண்மையாலுமே முடியலை அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதுக்கான காரணம் இஸ்ரேல் திரும்பவும் காசால ஸ்ட்ரைக் பண்ணதுனால 40 நபர்கள் இறந்துருக்கிறாங்க. அதாவது நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வெடிக்காத வெடி இருந்திருக்கு.
அது மேல ஆளுங்களுக்கு இந்த இஸ்ரேலோட படை வீரர்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாம அது மேல கொண்டு போய் விட்டு வெடிச்சிருச்சு. அதனால அங்கே இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இது ஹமாஸ் தான் செஞ்சுட்டாங்க. ஏன்னா இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி ரஃபா. அந்த பகுதியில் இது போல ஒரு விஷயம் அசம்பாவிதம் நடந்திருக்கு. அதை ஓவர் கம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்களா, இல்ல இது தொடர் கதையா நடக்கணும்னு நினைக்கிறாங்களா? எல்லாம் சீஸ்ஃபயர் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் ஹோஸ்டேஜஸ் வாங்கிட்டாங்களா, கம்முன்னு போக வேண்டியதான், எதுக்கு அங்க ரஃபால் நின்றுக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் சிலர் தரப்புல இருந்து இருக்கு. பட் இருந்தாலும் இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அங்கே இழப்புகள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனா இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சீஸ்ஃபயர் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ல தான் இருக்கு. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அட்டாக் நடந்ததுனால, அதான் அந்த கண்ணி வெடியில மாட்டி இறந்தாங்க. ஸோ அந்த அட்டாக் நடந்ததுனால அதை ஹமாஸ் தான் பண்ணாங்க, சில மீடியாக்கெல்லாம் கிளப்பி விட்டாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோம். மற்றபடி இதுல சீஸ்ஃபயர் எஃபெக்ட்ல தான் இருக்கு. அவங்க தான் வயலேட் பண்ணாங்க அப்படிங்கிற நெத்தன்யாகு தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போதைக்கு சீஸ்ஃபயர் இருக்கு அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே நேரத்தில் யமன் ஹவுதிஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ஸோ யமன் ஹவுதிஸ் தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்களோட கேபிட்டல் சனா இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது, இவங்களுக்கு எதிரான மனப்பான்மையில இருக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒன்றிணைச்சு இந்த சனா பகுதிகளில், யமன் ஹவுதிஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு எப்படி சொல்றது, ஒரு எகைன்ஸ்டான ஒரு ஃபோர்ஸை உருவாக்கலாமா, இல்ல அந்த நாட்டுல யார் யார் எங்கெங்க பதுங்கி இருக்காங்க, ஆயுதங்கள் எங்கெங்க பதுங்கி வச்சிருக்கிறாங்க, எப்படி ஆயுதங்கள் இவங்களுக்கு வருது அப்படிங்கிற உளவு வேலைகள் பார்க்கறதுக்காக பல நபர்களை உள்ள களமிறக்கி விட்டுருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா சில நாட்களா வருது இஸ்ரேல் வந்து ஓப்பனாவே ஆளுங்களை ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க யமன் ஹவுதிஸ் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல 15 அமெரிக்கர்களை வந்து பாத்தீங்கன்னா கேப்சர் பண்ணியிருக்கிறோம். பல நபர்கள் அதிகமா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கர்கள் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அதிகப்படியான நபர்கள் அமெரிக்கர்களா நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம், அது கேபிட்டல் சனால அப்படிங்கிற சொல்றாங்க. அது கூட ஃபாரினர்ஸ் நிறைய நாட்டை சேர்ந்தவங்களும் நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற யமன் ஹவுதிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் உஷாரா தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை சூடு பிடிச்சி அதிகமா இருந்த டைம்ல, அதான் அமெரிக்காவோட கப்பல் அடி வாங்கறதுக்கு முன்னாடி இங்க நின்றுட்டு தெரியா ட்ரூமன், அந்த டைம்ல வந்து பண்ண பிரிட்டனோட சில உளவு வேலை பார்க்கறவங்களா பிடிச்சோம் அப்படிங்கிற கிளைம் பண்ணாங்க. வீடியோ பதிவுகள்லாம் அவங்களும் ஹாலிவுட் பட ரேஞ்சில் எப்படி நாங்க பார்த்தோம், எப்படி நாங்க பிடிச்சோம்னு சொல்லி விட்டாங்க. அந்த வீடியோ பதிவு நம்ம பார்த்துருப்போம். ஹாலிவுட் ரேஞ்ச் இருந்தது. ஹாலிவுட்டை மிஞ்சும் வீடியோ ஹவுதிஸும் எடுத்து பழகி இருந்தாங்க, அவங்களும் விட்டாங்க. இப்போ திரும்பவும் நபர்களா நாங்க அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா ஹவுதிஸ் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், இந்த பிரச்சனைகள்லாம் வெடிக்க போகுதா, எல்லாம் நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இல்ல பிரச்சனையை பேசி தீர்த்துக்குவாங்களா, என்ன நடக்க போன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பதிவு அப்படின்னு உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பயில உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.